ஹலோ ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாளிலும் உங்களை இந்த வீடியோ மூலமாக பார்க்குறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னதை மட்டும் நான் சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம லைஃப்பில், நம்ம இப்போ இருக்கிற லைஃப்பில், நம்ம பாஸ்ட் லைஃப்பில், நம்ம கடந்து வந்த பாதைகளில் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால், நம்ம நிறைய பேர் யோசிக்கிற ஒரே ஒரு தாட், மனுஷனா நம்ம எல்லாருக்குமே உதிக்கிற ஒரு தாட் என்ன அப்படின்னா, ஹவு so far I struggled அப்படின்னு. எவ்வளோ தூரத்தை நான் கடந்திருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கடந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே ஸ்ட்ராங்காக உங்ககிட்டயோ என்கிட்டயோ ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இரட்சகர் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரிடீமர், நம்மளை காப்பாற்றுகிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை மீட்டெடுக்கிறவர், நம்மளை பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, தரித்திரத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி எடுக்கிறவர் பேர் தான் ரட்சகர். இந்த உலகம் இப்போ வரைக்கும் ஒரு ரட்சகரை தேடிக்கிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த உதவி செஞ்சிட மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் இதில் எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் எனக்காக இந்த விஷயத்தில் வந்து பேசிட மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் என் பக்கத்தில் நின்று நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட மாட்டாங்களா? ஆனால் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம், வாட் எவர் த ஏஜ், என்ன வயசு வேணா இருக்கட்டும் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் அந்த கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, யூ கேன் நெவர் see your footprints. உங்களுடைய காலடி தடத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. நம்ம வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையில அப்படிதான். ஏன் தெரியுமா? அவர் நம்மளை அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஆச்சரியமாக நம்மளுடைய உள்ளங்கையில் நம்மளை அப்படியே பொத்தி பொத்தி வச்சு நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறார். அவர் அந்த கையில் ஏந்தி கொண்டு வரும்பொழுது அதை மீறி ஒரு கல்லடி, ஒரு 2 கல்லடி பட்டு தான் நம்ம பட்ட அவஸ்தை. ஆனால் மற்ற எல்லா அடிகளையும், எல்லா வேதனைகளையும், எல்லா பாரங்களையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நான் உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இது எல்லாமே என்னால் இல்லை. ஒரு சிலருக்கு எங்கள் அப்பா அம்மா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு, இல்லை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சார், அவர் உங்களே என்னையோ ரட்சிக்காமல் நம்ம இந்த இடத்துல நின்று இருக்கவே முடியாது. அவர் தான் நம்மளை ரட்சித்தார், அவர் தான் நம்மளை விடுவிச்சார். எத்தனையோ பாவ சேற்றில் உழன்று கிடந்தோம்ல, எத்தனையோ எதிர்மறையான தாட்ஸில் எத்தனையோ வாட்டி செத்துடலான்னு நம்ம போய் உட்கார்ந்த நேரங்கள்லாம் எத்தனை நாள் உண்டு இல்லை? ஆனால் அந்த நேரங்களின் மத்தியிலும் அவர் நல்லவராகவே, அவர் உண்மை உள்ளவராகவே இருந்து நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். நீ எத்தனை பேர் உங்கள் பர்சனல் லைஃப்பை உண்மையாகவே உணர்ந்து சொல்ல முடியும்? ஆமாம் பாஸ்டர், இது நான் கிடையாது, இது என்னால் சான்ஸே கிடையாது, இது அவர் தான் என்னை நடத்தி வந்திருக்கிறார், அவர் தான் என்னை ரட்சித்திருக்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். நான் தான் அறிவிச்சேன். அந்த இஷ்யூவில் உன்னை பாதுகாத்து, உன்னை பத்திரப்படுத்தி, அந்த பிரச்சனைகளில் உன்னை சிக்க விடாமல், உன்னை முடிய விடாமல், உன்னை விழ விடாமல், உன்னை இவ்வளோ தூரம் கைப்பிடிச்சு கொண்டு வந்த நான் தான் இப்போ சொல்கிறேன், ஐ ஆம் த ஒன். நான் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன்.
இஸ் a good father. இஸ் a very good father. நம்ம யோசிக்கிறது போல் உலக பிரகாரமான அப்பாவை போலையோ உலக பிரகாரமான அம்மாவை போலையோ அவர் கிடையாது சார். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ்வை அவர் நமக்கு தந்து, நம்ம எத்தனையோ முறை அவரை விட்டு போய் கையை விட்டு அவரை விட்டு தூரம் போக போதும் he came back. அவர் மட்டும் நம்ம பின்னாடி அந்த டைமில் வந்து இல்லைன்னா எத்தனையோ பொல்லாங்களை நம்ம சிக்கியிருப்போம், எத்தனையோ மனிதர்களுடைய சூழ்ச்சியில் நம்ம மறிச்சு போயிருப்போம். ஆனால் இந்த நாளில் ஹி டிக்ளேர்ஸ், அவர் டிக்ளேர் பண்ணுறாரு, நான் தான் ஒன்று நினச்சது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் மீ. நோ, யூ ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவராலே தான் நீங்களும் நானும் இந்த தூரத்துக்கு இருக்கிறோம். அவரால் தான் நம்ம இவ்வளோ தூரத்தை கடந்து வந்திருக்கிறோம். அவரால் தான் நம்ம இந்த நாள் வரைக்கும் சுகபத்திரமாக இருக்கிறோம். அவரால் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு சாப்பாடோ நமக்கு தண்ணியோ அது அவரால் தான் நம்ம 24/7 நல்ல சுவாசத்தோடு சுவாசித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் நினைப்போம் ஹெல்த்தை சூப்பராக பார்த்துக்கிறேன் அதனால். நோ 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 நோ, அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். நோ மேட்டர் வாட்ன்றதில் அவர் உறுதியாக இருக்கிறார். என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போகிற ஐடியாவில் இல்லைன்றதில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அவர் அதை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் அவர் செய்ய போகிறார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஒரு ரட்சகர் அவரை டிக்ளேர் பண்ணுறாரு, நான் தான் ஒரு ரட்சகர்னு. அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். The Redeemer is with us. என்னை மீட்கிறவர் அவர் என்னோட கூட இருக்கிறார். என்னை விடுதலை ஆக்குகிறவர் என்னோட கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பயங்கரமான பாவத்திலையோ இல்லை யார்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு சின்ஃபுல் லைஃப்பில் இருந்தீங்கனாலும் டசன்ட் மேட்டர். அந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்ட சொல்ல முடியலனாலும் ஹீ நோஸ். அவர்கிட்ட சொல்லுங்கள். ஓப்பன் அப் டு ஹிம். அவர் உங்களை ரட்சிக்க, அந்த பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்க, அந்த ஒரு 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 இருதய உடைவிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க, அந்த கண்ணீரிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க, அந்த முடியாத நிலைமையிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு கைவிட தெரியாது சார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அநேகர் இந்த சத்தத்தை ரொம்ப உடைவோடு கேட்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். யூ ஹேவ் த ரெடீமர். உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா நிந்தைகள், எல்லா அவமானங்கள், எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அவர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைந்த நொந்த இருதயத்தோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். யாரிடம் சொல்வதுன்னு தெரியாமல், யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல், சொன்னால் இவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்ற மைண்ட் செட்டோட எத்தனையோ போராட்டங்களை இருதயத்திலே சிந்தையிலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் உயிர் தெழுத ரட்சகர் இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையிலும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் என் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், நீர் சிந்தைகளை புதிதாக்குகிறவராக இருக்கிறேன். நீர் இருதயங்களை புதுப்பிக்கிறவராக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய இருதயத்தில் வருகிற எல்லா எதிர்மறையான சிந்தைகள், எல்லா பயத்துக்குரிய காரியங்கள், எல்லா பயங்கரங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணி இந்த வேளையில் தானே ஒரு தெய்வீக சமாதானத்தை, ஒரு தெய்வீக சந்தோஷத்தை, ஒரு தெய்வீக ஆண்டவரை மீட்பை நான் பேசுகிறேன். பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கில்ட்டினஸும் மாறி ஆண்டவரே உங்களுடைய சன்ஷிப்குள்ள பிள்ளைகள் வர்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து இருக்கட்டும், சுகித்து இருக்கட்டும், நலமாக இருக்கட்டும்,
ஜீவனை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தைரியமாக இருங்க. நோ மேட்டர் வாட், த ரெடிமேட் இஸ் வித் யூ. அவர் இருக்கிறார், அவர் மட்டும்தான் இருக்கிறார். தைரியமாக முன்னேறி போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.